நண்பர்களே வணக்கம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உண்மையை பேசுவோம். நன்றி வணக்கம். இது வந்து பாருங்கள், இது மட்டன் சொல்லுவாங்க. மட்டன்னா அதாவது ஆட்டுக்கறி. இந்த ஆட்டுக்கறி வந்து ஒரு கிலோ வந்து ரூ. 1000 விற்கிது. அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்புகிறோம். இது பாருங்கள், மட்டன்லேயே வத்தல், மட்டன் வத்தல் என்று சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாரும் சாப்பிட்ருக்க முடியாது. இவர் புதுசாக இந்த ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்காரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சமைச்சு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இதை இந்த மட்டன் போடுவதற்கு நம்ம என்னென்ன மட்டன் சிப்ஸு, மட்டன் சிப்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது வத்தல். இந்த வத்தல் எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கறி எடுத்துக்கணும். கறி எடுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி மஞ்சள் தூள் போடணும். அடுத்தது உப்பு, என்ன போடணுங்க ஐயா? மிளகாய்த்தூள், என்னென்ன மல்லித்தூள், ஜீரகம், சோம்பு இவர்கள் எல்லாம் போட்டு அதை கலக்கி அதுக்கப்புறம் அதை வெயிலில் கொண்டு வந்து வைத்து அதை இந்த மாதிரி கயிறு கட்டி இதை நாம் காய வைக்கணும். இந்த பாருங்கள், காய வச்சுருக்காரு பாருங்கள், சூப்பராக காய வச்சுருக்காரு பாருங்கள். இதை பாருங்கள். இதுதாங்க மட்டன் வத்தல். எங்கேயுமே அவங்க ஓனாக செய்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. இதை சாப்பிட்டவர்கள் யாருமே இனி அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான சிப்ஸு தான் இது. சிப்ஸு, வத்தல் ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். அப்படி வந்து வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி வந்து கயரில் எடுத்து ஒயரில் ஊசியால் குத்தி இப்படி காய வைக்கணும். காய வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப இது மாதிரி ஒரு சிப்ஸை நீங்கள் சாப்பிட்ருக்க முடியாது. வத்தலை சாப்பிட்ருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். இதை நாம் இப்படி இன்னொன்றும் விதமாகவும் பயன்படுத்தலாம். இதை ஒரு பீஸை எடுத்து அடுப்பில் வைத்து அதை சுட்டும் சமைத்து சாப்பிட்டால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இப்படி வந்து ஆட்டு வத்தலை ஐயா அவர்கள் செய்திருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை நண்பர்கள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் அதை அது மாதிரி பதமாக இது மாதிரி வெட்டி இதை காய வைத்து வத்தல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு இதை நீங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னுங்கிற விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. ஸோ அதை அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், இது நாட்டு மீன், சாலா மீன் என்று சொல்லுவார்கள். இந்த சாலா மீனை அது போல் தான் வந்து தலையை வெட்டிட்டு இது மாதிரி குடலை எடுத்துகிட்டு அருமையாக அப்படி வந்து ஊசியில் குத்தி இந்த மெல்லிய ஒயரில் காய வச்சிங்கன்னா இது ஒரு மஞ்சள் தடவி போட்டாலே போதும். இது ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இது கருவாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நண்பர்களே, அருமையான ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு சிறப்பான ஃபுட்டை கொடுத்துருக்காரு. நீங்கள் விரும்பி இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.